வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சௌ கூட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுருங்க. அதில் ஒரு 3/4 டம்ளர் சிறுபருப்பு போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு சொல்லுவோம் இல்லையா, சிறுபருப்பு அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு எதுக்கு போடுறோன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதனால். ஸோ சிறுபருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த காயெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு தேவையானது 2 வெங்காயம், பெரிய தக்காளி 1, 2-3 பல் பூண்டு, ஒரு சவ். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இது 1 pot ரெசிபி தான். 1 pot சாம்பார் ஃபஸ்ட்டு வச்சேன் இல்லையா, அதே மாதிரி 1 pot ரெசிபி தான் இதுவும். ஸோ நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். தனித்தனியாக செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு குக்கர் இருந்தால் போதும், டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பில் கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். அது நல்லா குக் ஆகணும். ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு அந்த பருப்பு நல்லா வெந்துடும். ஸோ அந்த பருப்பு வேக வைக்கிற கேப்பில் இந்த சௌ இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது கட் பண்ணி வச்சுட்டே இருக்கும் போது அந்த பருப்பு நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு. அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இல்லை, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது 3 ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சௌ அதுவும் அதில் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் அப்படியே அதை வேக வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வேக வச்சிடணும், அவ்வளோதான். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன், அவ்வளோதான். தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சிங்கன்னா அது கெட்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அது நல்லா கொதிக்குது. அது நல்லா கொதித்து வரும்போது நம்ம அதுக்கப்புறம் தாளித்து கொட்டணும். ஸோ தாளிக்கிறதுக்கு தேவையானது தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 2 வரமிளகா, காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் பெருங்காயம். அந்த பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், அந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அந்த தால், சௌ தால் கூட்டு, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். முடிஞ்சு போச்சு. இதில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் தேங்காவை கொஞ்சம் சீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சி நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக. அப்படி வேண்டானாலும் அப்படியே விட்டுறலாம், அவ்வளோதான். இன்றைக்கி நான் தேங்காய் போடாமல் தான் செஞ்சுருக்கேன். ஸோ முடிஞ்சிடுச்சு. இது நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும், தண்ணி ஊற்றினா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நான் தண்ணி தேவைப்பட்டதால் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.